சில நேரங்களிலே சில தாமதங்கள் வரும்போது நம்முடைய சிந்தையை சாத்தான் கரப்ட் பண்ணுறதுக்கு அவன் தயங்க மாட்டான். ஒரு அற்புதத்துக்காக நீங்கள் காத்திருக்கீங்க, அது டிலே ஆகிட்டு இருக்குன்னு வைங்க. உடைய பிள்ளையினுடைய திருமணத்துக்காக நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க, நல்ல தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனிதனை தேடிக்கிட்டு இருக்கீங்க, அது தாமதமாயிட்டுன்னு வைங்க. அந்த நேரம் பார்த்து சாத்தான் பலவிதமான ஆட்களை அனுப்புவான். ஏன்னா உங்களுடைய இருதயத்தில் ஒரு பெரிய திட்டம் இருக்கும், உங்கள் பிள்ளையை குறித்து ஒரு பெரிய நோக்கமும் இருக்கும். அதை கெடுக்கிறதுக்காக அவன் பல திட்டங்களை தீட்டுவான். அவசரப்பட்டுறக்கூடாது. சில நேரங்களில் சில காரியங்கள் தாமதமாகும் போது அது நன்மைக்காக தான் கர்த்தர் செய்கிறார் என்பதை எடுத்துக்கொள்ளணும். இங்கே பாருங்க, தேவ சமூகத்தில் மோசே போயிருக்கிறார். அவர் வர தாமதித்த உடனே இந்த இஸ்ரவேல் ஜனங்க ரெஸ்ட்லெஸ் ஆகி ஆரோனை கூப்பிட்டு எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை உண்டாக்குங்கன்னு சொல்லி அவரும் அந்த சத்தத்தை கீழ்ப்படிஞ்சு ஒரு பொன் கன்றுக்குட்டியை செஞ்சு நகையெல்லாம் கொண்டு வந்து விக்கிரகங்களை உண்டாக்கி ஆண்டவரை வேதனைப்படுத்தின போது என் ஆண்டவர் அங்கு துக்கப்படுகிறார். 11ஆம் வசனம் 32:11. மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, தேவரீர் மகா பலத்தினாலும் வல்லமையிலும் கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாய் உம்முடைய கோபம் பற்றி எறிவது என்ன? 12ஆம் வசனம். மலைகளில் அவர்களை கொன்று போடவும் பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும் அவர்களுக்கு தீங்கும் செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினீர் என்று எகிப்தியர் சொல்வானேன்? உம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும். 13ஆம் வசனம். உம்முடைய தாசராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலரையும் நினைத்தருளும். உம்முடைய சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றைக்கும் சுதந்தரித்து கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்றார். உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான், கெஞ்சி பிரார்த்தனை செய்தான். அப்பொழுது கர்த்தர் ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். மோசையினுடைய மன்றாட்டு ஜெபம் தேவனுடைய இருதயத்தை மாற்றினதாக நான் வாசித்த வசனங்கள் நமக்கு அடையாளம் காட்டுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இரவிலே நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டிய ஒரு காரியம், திறப்பில் நின்று ஜெபிக்க எனக்கு கிருபை தாரும். எப்போது எனக்காக ஜெபிக்கும் போது சத்தம் போட்டு ஜெபிக்கிறேன், மற்றவங்களுக்காக ஜெபிக்கும் போது ஏதோ மேலோட்டமாக ஜெபிக்கிறேன், எனக்காக ஜெபிக்கும் போது நான் ஆண்டவரை உணர்த்தப்பட்டு ஆண்டவரை உள்ளான இருதயத்தோடு ஜெபிக்கிறேன், மற்றவங்களுக்காக ஜெபிக்கும் போது ஏனோ தானே என்று ஜெபிக்கிறேன், எனக்காக ஜெபிக்கும் போது கண்ணீர் விட்டு அழுது ஜெபம் பண்ணுறேன், மற்றவங்களுக்காக ஜெபிக்கும் போது கண்ணீரின் ஜெபம் இல்லை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு மன்றாட்டின் ஆவியை கொடுக்க விரும்புகிறார். ஒரு மன்றாட்டின் ஆவியை கொடுக்க விரும்புகிறார். இந்த மன்றாட்டின் ஆவி யாருக்கு கிடைக்கும் தெரியுமா? அவரோடு கூட தனித்து பேசுகிறவர்களுக்கு கர்த்தர் கொடுப்பார்.